பொதுநாய பிரச்சனைன்னா உங்களுக்கு என்ன தெரியணும்? எனக்கு ஒண்ணுமே புரியல. இந்த மாதிரி பிரச்சனை இல்லப்பெல்லாம் போலீஸ்காரங்க எவ்வி 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 என்ன கேள்வி கேட்குறாங்க. திருச்சிலேருந்து ஒரு 5-6 ஃபோன் கால் எனக்கு வந்துச்சு, திருச்சி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து. நீ திருச்சிக்கா இருந்தானே, நீ என்ன திருச்சியை பற்றி பேசுகிற, நீ யாரு, உன் அட்ரஸ் சொல்லு அப்படின்னு. என்கிட்ட அதிகாரம் இல்லை சார். அதிகாரம் இருந்தா அவ கேட்குறவனுக்கு நான் கரெக்டான பதில் சொல்லிடுவேன். அதிகாரம் இல்லை, என்ன பண்ணுறது? நான் ஒரு லூஸு. வீடு இல்லை, வாசல் இல்லை. திருச்சி டிஸ்ட்ரிக்டில் இங்கே பாருங்க, எனக்கே வீடு இல்லை. திருச்சி டிஸ்ட்ரிக்ட்லேயே எனக்கு வீடு இல்லை. நான் லூஸு, நான் மெண்டல். எனக்கு வீடு இல்லை, வீடு இல்லை. ஆனால் பார்த்தீங்கன்னா திமுக கட்சியில் நேரு திருச்சியே வளைச்சு போட்டு வளைச்சு நக்கிட்டு இருக்காரு. கேக்க நகர் 2 நகர்லேருந்து திருச்சி டிஸ்ட்ரிக்டே நக்கிட்டு இருக்காரு. இது யார்கிட்ட சொல்றது? ஸ்டாலின்கிட்ட சொன்னா எனக்கு ஒன்றும் தெரியாது, அவங்க எங்க ஆட்சியில் ஒரு அமைச்சருங்குவார். இது நீதிமன்றமா இல்லை கூதி மன்றமா? சொல்லுங்க சொல்லுங்க. என் கேள்விக்கு மாத்திரம் பதில் சொல்லுங்க. நான் ஒன்றும் தப்பாலாம் பேசல, கேட்டாதான் பேசுறேன். இது நீதிமன்றமா இல்லை கூதி மன்றமா? உண்மை ஜெயிக்கணும், நேர்மை நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும், ஏழைங்க வாழணும். அந்த நேரு கம்பெனியில் வேலை செய்கிறவங்களுக்கு கூலியே கிடையாதான். சும்மா போட்டு கொத்தாடுமே வேலை வாங்குறாங்களாம் அந்த நேரு, தெரியுமா? காட்டூர் அந்த கம்பெனியில் வேலை செய்கிறவங்களுக்கு கூலியே இல்லை. அப்போ இப்போ இந்த காசெல்லாம் எங்கே தான் கொண்டு போய் வைக்கிற? அந்த மக்களுக்கு கொடுக்காம புண்டாம அவனை அந்த நேரம் என்ன பண்ணணும்? எனக்கு அதான் தெரியணும். அந்த நேருக்கு அந்த நேர் ஏன் அப்படி பண்ணுறான்?